Hey dudes, welcome to my channel. ஸோ நீங்கள் இந்த மூஞ்ச ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. நான் வந்து இப்போது டனாட்டாவில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து நான் என்னோடய ரூமுக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். அந்த பஸ் ட்ராவல் அண்ட் பஸ்ஸில் எப்படி வந்து அந்த கார்டு யூஸ் பண்ணுறது, அப்புறம் பஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம இப்போ பார்க்குற நிறைய பர்சன்ஸ் வந்து இங்கே புதுசாக வந்து விசிட்டிங், ஜாப் சர்ச்சிங் அப்போ நிறைய பேர் வரோம் ஃபேமிலிலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நம்ம ஒரு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ இங்கே எல்லாமே ஆன்லைன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கார்டு தான். ஒன்ஸ் நீங்கள் கார்டை வந்து வச்சுட்டு அதை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணி அண்ட் ஸ்கேனிங் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா வந்து நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், ரீசார்ஜ் பண்ணுற மிஷின் எது, அதுக்கப்புறம் எப்படி பஞ்ச் பண்ணணும், எந்த இடத்துல பஞ்ச் பண்ணணும், ஒரு வேளை பஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நான் இதில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே இன்ஃபர்மேஷனாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப க்ளீன் அண்ட் நீட். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து இதுதான் வந்து நோல் கார்டு. இந்த கார்டை வந்து நீங்கள் இங்கே பஸ்ஸில், மெட்ரோவில் எல்லாத்துக்குமே வந்து ஒரே சேம் கார்டு. ஸோ அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும். ரீசார்ஜ் ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணிட்டீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த கார்டில் வந்து 7.50 கிராம்ஸ் வந்து மினிமம் இருக்கணும், அப்போ தான் அக்செப்ட் ஆகும். ஸோ 7.50 வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே போகிற மாதிரி கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணாது. நான் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட்குள்ளே தான் இருக்கேன். இந்த போர்டில் தான் வந்து நம்மளுக்கு பஸ் எந்த டைமிங்கில் எக்ஸாக்டாக அங்கே ரீச் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. கரெக்டாக ரீச் ஆகிடும். இந்த பஸ் ஸ்டாப் பொறுத்தளவுக்கு இது ஃபுல்லி ஏர் கண்டிஷனர் பஸ் ஸ்டாப் தான். ஏன்னா வந்து இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக ஏர் கண்டிஷனர் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்னோடய பஸ் வந்துடும். ஸோ என் பஸ் வந்துருச்சு. நான் அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். அது பார்த்திங்கன்னா அந்த பஸ் வந்துட்டுருக்கு பார்த்திங்களா, அதுதான். சரி வாங்க போகலாம். ஸ்லைடிங் டோர் தான் எல்லாமே. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடிடலாம். பஸ் வேறு வந்துடுச்சு. இதில் வந்து ஆக்சுவலாக நான் எப்படி அந்த கார்ட் பண்ணும் என்னன்றதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதை பார்த்திங்கன்னா இந்த மிஷின் தான் பஞ்ச் பண்ணுறது. நான் அதை அவங்க க்ளோஸ்அப் காட்டுறேன் கண்டிப்பாக. இதுதான் வந்து உங்களுக்கு நார்மல் பஸ்ஸோட உள்ள அட்மாஸ்பியர். ஸோ பஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம ஒரு சீட்டை பார்த்து உக்காந்துரும். ஃபஸ்ட்டு உக்காந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் அட்மாஸ்பியர். இது அப்படியே வெளில பார்த்தோன்னா ஃபுல்லி இதுவும் ஏர் கண்டிஷனர் பஸ்ன்றதுனால ஃபுல்லி கிளாஸாக தான் இருக்கும். இது வந்து ஒரு 0.1 வந்து பர்சன்டேஜ் சொல்கிறேன் துபாயோட அட்மாஸ்பியர். ஸோ இது வந்து டனாட்டான்ற ஏரியா தான் நான் இப்போ வந்துட்டு போகிறேன். இந்த சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரையாரிட்டி சீட்ஸ் ஃபார் லேடிஸ், அப்புறம் அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி சீட்ஸ். அது பார்த்துக்கோங்க. மாஸ்க் இஸ் மேண்ட்ரேட்ரி. ஏன்னா வந்து கண்டிப்பாக துபாயில் மாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. மாஸ்க் போடாமல் நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா 3000 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைனு. 3000 கிராம்ஸ்ன்றது 60,000 நம்ம ஒவ்வொரு காசுக்கு. அடுத்தது வந்து இந்த போர்ட்லேயே வந்து உங்களுக்கு எல்இடி போர்ட்லேயே எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். இது உங்கள் ரூட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த பஸ் எங்கே போகுது, அப்புறம் எந்தெந்த டைமிங்கில் வந்து எந்தெந்த ஸ்டாப் போகுதுன்ற கரெக்டான எக்ஸாக்ட் டைமிங் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் தான். டோர் வந்து ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக், சென்சார் பேஸ் எல்லாமே அது தான். நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து வண்டி கண்டிப்பாக மூவ் ஆகும். இது வந்து நம்ம டிஜிட்டல் போர்டு 2 இருக்குது பார்த்திங்களா. ஃபஸ்ட்டு இதுக்கு 1, அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சீட்ஸ் அவங்களுக்கு தெரியறதுக்காகவும் இருக்கும். அப்புறம் வந்து இது பின்னாடி உள்ள சீட்ஸ்க்கான டிஜிட்டல் போர்ட்ஸ் எல்லாமே வண்டி நம்பர்லேருந்து எங்கே போகுது, எந்த டைமிங்க்கு எங்கே ரீச் ஆகுன்ற எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக அதில் வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் ஸ்டாப்பிங் பார்த்து வந்து இதில் இறங்கிக்கலாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ இப்போ நம்ம ஒரு சிக்னலில் நின்றுட்டுருக்கோம். இது வந்து சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் துபாயை பொறுத்தளவுக்கு. நான் ஃபஸ்ட் அட்மையர் ஆனது அப்படி தான்.
உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதிலே வந்து சொல்லிடுவாங்க, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து பஸ்க்குள்ளே வந்து எப்படி இருக்கணும், பஸ்க்குள்ளே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும். நம்ம ஊர் மாதிரி வந்து பின்னாடி பாட்டை போட்டுட்டு ஜாலியாக போகிறது அந்த மாதிரி இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும் பஸ்ஸு. அவங்கவுங்க கரெக்டாக யூஸ் பண்ணுறது ஹெட்செட் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நான் சொன்ன அந்த பஞ்ச் கார்டு இது தான் ஆக்சுவலாக அதில் அதுவே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது பார்த்தீங்களா, அவங்க கார்டை எங்கே தான் வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கார்டை பஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் லைட் எரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு லாகின் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இறங்க போகிற இடத்துல அதே மாதிரி திருப்பி பஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி அதுவே டிக்கெட் ப்ரைஸ் என்னன்ட்டு டிடெக்ட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதான் இந்த இதை பொறுத்தளவுக்கு. இந்த சிஸ்டம் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வரீங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு சில்லற ப்ராப்ளம்லாம் வராது. அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாப்பில் நிற்கிது வண்டி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி யார் ஏறினாலும் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். அதுதான் வந்து இங்கே உள்ள ரூல்ஸு. துபாயை பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக் டோர் தான் எல்லாமே. ஸோ வந்து டிரைவர் மட்டும்ன்றனால அவர் எல்லாமே ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரைவ் பண்ணுறது தான் வந்து இங்கே உள்ள சூப்பரான ஒரு சிஸ்டம். அதுக்கப்புறம் எல்லாமே ஹெல்ப்ட் மைண்டாக இருப்பாங்க நிறையா. நம்ம கேட்டாலும் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு இங்கே ஈஸி கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால நீங்கள் லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேட் பண்ணலாம். நார்மல் நீங்கள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணாலே வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. அப்புறம் இந்த இதில் வந்து உங்களுக்கு ஃபைன் வந்து நிறையா வரும். டிரான்ஸ்போர்ட் பொறுத்தளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி ஃபைன் தான். இங்கே வந்து நீங்கள் நார்மல் ஒரு சிக்னல் வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டாலும் வந்து 7000 கிராம்ஸ் வந்து ஃபைனு. நம்ம ஊருக்கு 1,40,000 இங்கே வந்து ஃபைன் விழும். ஸோ நம்ம ஊர் மாதிரி இந்த ரெட் லைட் எரியும் போதே போகிறதுன்றது வாய்ப்பே கிடையாது இங்கே. ஸோ இது நான் உட்காந்துருக்க பஸ்ஸோட பேக் சைடு அட்மாஸ்பியர். இது மோஸ்ட்லி ஜென்ட்ஸ் வந்து இதை அடாப்ட் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரையாரிட்டி சீட்டுன்றனால அவங்க வந்து லேடிஸு ப்ரெக்னென்ட்டான உள்ளவங்க அப்புறம் ஏஜ் பீப்புள் எல்லாமே ஃப்ரண்ட்டை வந்து ஆக்குபேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நம்ம வந்து அதில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா வந்து அவங்க வந்தால் கண்டிப்பாக எழுந்திரிச்சு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் கண்டிப்பாக. அதுதான் ஃப்ரண்ட் சைடு அட்மாஸ்பியரு. இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போட்டிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் வரதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஸ்டாப் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து எல்லா கம்பெனிலையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்கும். அந்த ஸ்டாப் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து டிரைவருக்கு அலாட் போயிடும். இந்த மாதிரி ஒரு பேசஞ்சர் வந்து இறங்க போகிறாரு அப்படின்ட்டு. அவர் வந்து கரெக்டாக அந்த ஸ்டாப் வரும்போது கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ரெட் கலராக இருக்குல்ல அதுதான் வந்து ஸ்டாப் பட்டன். நான் இந்த சைடு உட்காந்துருக்கனால உங்களுக்கு விசிபிள் ஆகலை. ஸோ அதுதான் வந்து ஸ்டாப் பட்டன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பஸ் பொறுத்தளவுக்கு. நீங்கள் போயிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பஸ் நின்றுடுச்சு பட் ஆனால் உங்கள் சைட் டோர் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா அந்த சென்சார் தான் அது. நீங்கள் அந்த இடத்துல ஒரு இதில் ப்ரெஸ் பண்ணிங்க கையை வச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் வந்து அலாட் ஆகி டிரைவர் வந்து அதை ஓப்பன் பண்ணிடுவார். ஸோ ஃபுல்லி வந்து ஜிபிஎஸ் அப்புறம் சென்சார் எல்லா பேஸில் தான் வந்து இங்கே உள்ள எல்லா பஸ்ஸுமே வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ராப்ளம் வராது. என்னை பொறுத்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் வே. இங்கே நாங்கள் சிக்னலில் நிற்கும்போது பாருங்கள் ஒரு லக்ஸூரியஸ் வண்டி ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக அது நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். வந்து துபாய் வந்து ஒரு லக்ஸூரியஸ் கண்ட்ரின்னு சொல்கிறதுக்கு மிகையே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய லக்ஸூரியஸான வெஹிக்கிளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே சிக்னல் அந்த லேண்ட் எதுவுமே மாற மாட்டாங்க. அதில் போகிறாங்க கரெக்டாக ப்ராப்பராக இண்டிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாத்துக்குமே ஃபைன் அப்படின்றதுனால வந்து ரொம்பவே இதாக இருப்பாங்க. ஈவன் பீப்புள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகி நிற்பாங்க. அவங்க சிக்னல் போட்டதுக்கப்புறம் தான் க்ராஸ் பண்ணுவாங்க. எதுவுமே வந்து டக்குன்னு க்ராஸ் பண்ண மாட்டாங்க ரோடை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபைன் ப்ரொசீஜர் இருக்குது. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஜிட்டலில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் போவாங்க. ஹோல்ட் பண்ணணும், அது மாதிரி டோர் ஓப்பன் சைடில் எதுவும் வைக்கக்கூடாது. அப்புறம் நிறைய ப்ரொசீஜர், வீல் சேர்ஸு பேபிக்குள்ளே அந்த வீல்ஸ் எல்லாமே அவைலபிள். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வந்து ரொம்பவே இதாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பஸ்க்குள்ளே ஏறிட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ணலாமா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு இதெல்லாம் வந்து அதில் கரெக்டாக போகிறதுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வித் அனிமேஷன் பேஸில் போகிறதுனால வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தெரியாத லாங்குவேஜில் ஒருத்தவங்க ஏறினா கூட இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ஈவன் வந்து இங்கே நிறைய ப்ரொசீஜர் நான் சொன்ன மாதிரி ரெஸ்பெக்ட் பார்த்தீங்களா, கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ்ஸை பொறுத்தளவுக்கு. ஒன்ஸ் நீங்கள் இறங்கிட்டு இது பண்ணணும். அப்புறம் பேட் பேர்ட்ஸாக இருக்கட்டும், இது பேசக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஒரு ஏஜ் பீப்புளாக இருந்தாலும், ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தாலும், ஒரு லேடியாக இருந்தாலும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் பஸ்ஸில் இருக்கும்போது லவுடாக பேசுகிறதோ இல்லை வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணுறதோ அந்த மாதிரி ரொம்ப லவுடாக வச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பஸ்ஸை பொறுத்தளவுக்கு அதை கண்டிக்கிறதுக்கான முழு உரிமை வந்து டிரைவர்கிட்ட இருக்குது. அவர் உங்களை அலாட் பண்ணது சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாப்பிங் வரும்போதும் உங்களுக்கு அந்த போர்டில் வந்து அப்டேட் ஆகிட்டே வரும் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக. அதில் வந்து ப்ரொசீஜராக நின்று அவங்க ஒன்றில் அந்த லேடி பஞ்ச் பண்ணுறாங்க, பஞ்ச் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஒன்று அப்படியே இறங்கிடலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டிஸ்பிளேயில் காட்டிடும் உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ நீங்கள் இந்த ட்ராவலோட பைசா எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே அதில் காட்டும். ஸோ இங்கே உள்ள கார்னிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து என்ன தான் அந்த ஹீட்டாக இருந்தாலும் வந்து ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ரோடெலாம் நீங்கள் சைடில் பார்த்தாலே தெரியும், ஒரு குப்பை கூட இருக்காது. மோஸ்ட்லி வந்து பீப்புள் கூட வந்து இங்கே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நிதியம் நான் பார்த்த வரைக்கும் பீப்புள் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏதாச்சும் தப்பாக இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாப்பிங் நம்மளோடது. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் சாப்பிடவோ எதுவும் குடிக்கவே கூடாது பஸ்க்குள்ளே. அப்புறம் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணணும். அப்புறம் எந்த ஒரு டிஸ்பிளே டேட்டா எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரையாரிட்டி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாருக்குமே வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஆட்டோமேட்டிக்காக போகும். இதை பாருங்கள், எந்த ஒரு பேட் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறன்றதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம பஸ்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டாப்பிங் வந்தாச்சு சிக்னலுக்கு. ஸோ அடுத்த ஸ்டாப்பிங் தான் வந்து நம்மளோடது. ஸோ பீப்புள் கூட வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கும்போது கிராசிங் கரெக்டாக காமிச்சா தான் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ஸ்டாப்பர் பட்டன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாப் அப்படின்றது வந்து நீங்கள் இண்டிகேட் பண்ணியிருக்கீங்க டிரைவருக்கு அப்படின்றது அந்த போர்ட்லேயே வந்து தெரிஞ்சிடும் ஸ்டாப்புன்றது. ஸோ அவர் கரெக்டாக வந்து அந்த ஸ்டாப்பிங்கில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு டிரைவர்கிட்ட போய் சொல்லியோ ஸ்டாப்பிங்கில் நிற்க ஈவன் வந்து எல்லா இதுலேயும் நிற்கணும் அப்படின்றது ப்ரொசீஜர் இருந்தாலும் உங்களுக்கு இதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இன்னும் கொஞ்சம் இண்டிகேட் பண்ணுறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேக் சைடு அட்மாஸ்பியர். ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கார். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் யாரும் இல்லை. இதுதான் வந்து அந்த கார்ட் பஞ்சிங் மிஷின். இது ஏன்னா வந்து ஒன்று என்ட்ரிக்கு 2 மிஷின் இருக்கும். இந்த ஸ்லைடு இந்த மிஷின்லாம் வந்து அதுவே சொல்லுது பாருங்கள், இதுக்கிட்ட தான் பஞ்ச் பண்ணணும் அப்படின்ற இண்டிகேஷன். இது வந்து ப்ரையாரிட்டி சீட். ஏன்னா வந்து ஒருத்தவங்க ஹேண்டிகேப்பாக இருக்கட்டும், ஓல்டேஜ் பீப்புள், அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் லேடி, அவங்களுக்குலாம் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குற சீட்ஸ் தான் வந்து. ஏன்னா ஈஸியாக ஏறினோடனே உட்காந்துக்கிறதுக்காக இது பண்ணுறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே அவங்களுக்குள்ள அந்த இது, ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா கூட அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்தால் கண்டிப்பாக ஏஞ்சி கொடுக்கணும். இல்லைன்னா வந்து நிறைய ஃபைன்ஸ் வந்து ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து வரிசலாக இருக்காது, லிஸ்ட் அவுட் பண்ணிக்க எல்லாமே வந்து ஃபைன் தான். உங்களுக்கு இண்டிகேஷன் எல்லாமே பண்ணிவிடுவாங்க. இதில் இவ்வளோ ஃபைன், இதுக்கு இவ்வளோ ஃபைன் அப்படின்ட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம டோர்கிட்ட வந்துவிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் தான் வந்து நம்மளோடது. இது வந்து என்னோடய நோட் கால். இதை நீங்கள் இங்கே வச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் என்கிட்ட 23 ரூபா இருக்குது, பேலன்ஸ் 3 ரூபா வந்து இந்த ட்ராவலுக்கு எடுத்துருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணிவிடும். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வச்சுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் அடிக்காமல் போயிட்டீங்க, இல்லை நீங்கள் அவுட் ஆகிறது வந்து மென்ஷன் பண்ணல, மறந்துட்டீங்க, ஹரிபரில் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ பைசா இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி டிடக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எண்டிங் வரும்போது ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ அதனால் மறந்துடாமல் நீங்கள் இன் அண்ட் அவுட் கரெக்டாக பண்ணுங்கள். இதுதான் வந்து நம்ம வந்த பஸ். ஃபஸ்ட்டு போகிறது, செகண்ட் வந்து அடுத்த பஸ். கவலையப்பட வேணாம். ஏன்னா நார்மல் ஏரியாவுக்கு 20 மினிட்ஸ்க்கும் ரஷ் ஏரியாவுக்கு 10 மினிட்ஸ்க்கும் பஸ் இருக்குது. இது வந்து இங்கே உள்ள பஸ் ஸ்டாப்பு. ஃபுல் ஏர் கண்டிஷன். நம்ம அங்கே உள்ளே பார்த்தோம்னா இது வந்து பேக் சைடு அண்ட் அவுட்டர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பாருங்கள், ஒரு மனுஷன் கையில் கட்டிலாம் நிற்கிறார். கண்டிப்பாக ஒரு இந்தியனாக தான் இருப்பார். இதுதான் வந்து ரீசார்ஜ் மிஷின். இது ஒரு டைப் ஆஃப் மிஷின். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு போகிற மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராசஸ் இல்லை. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கார்டை ரீட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு காட்டும். நான் சொன்ன மாதிரி என்கிட்ட 23 இருக்கா. நீங்கள் வந்து ஏதாச்சும் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து அது வந்து ரெசிப்ட் ஏரியா, அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வந்து அதோட இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் அமௌண்ட்டை வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துகிட்டு அது என்ன அமௌண்ட்டுன்றது அதே சொல்லும், எவ்வளோ உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கோன்றது சொல்லும். அது ஒரு டைப் ஆஃப் மிஷின். அடுத்தது இது ஒரு டைப் ஆஃப் மிஷின். ஒன்ஸ் இதில் நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண வேணாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த கார்டு மாதிரி ஒரு இதுக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் கார்டை வச்சுட்டாலே போதும். நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, கார்டு டாப்அப் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து அப்டேட் பண்ண போகிறீங்களா என்னன்ற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து இதுவும் சொல்லும். இதில் இந்த மிஷினில் தான் வந்து நீங்கள் கார்டு கூட புது கார்டும் எடுத்துக்கலாம் இந்த மிஷினில். அதனால் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து அதில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு தெரியாத விஷயத்த நான் இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணுன்னு நினச்சேன். ஸோ இங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாருக்கும் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணது மெயினாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. அந்த கார்டு தான் வந்து இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து மினிமம் வந்து 7.50 வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 7.5 கிராம்ஸ் வந்து நீங்கள் அதில் மெயின்டைன் பண்ணிக்கணும். 7.5 கிராம்ஸ்க்கும் கீழே போயிடுச்சுன்னா இல்லை 7.5 கிராம்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து அடுத்தது நீங்கள் அக்செப்ட் பண்ணாது நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஏன்னா வந்து நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். நான் அந்த ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சுரேஷ். டேக் கேர். பை பாய்.